ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம வீட்டில் லஞ்சுக்காக நான் என்ன எடுத்துருக்கேன்னு பார்க்கலாம். வெயிட் லாஸ் சேனல் இருக்கிறவங்க கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு லஞ்ச் ரெசிபி எடுத்துக்கோங்க. இது பேலன்ஸ் டேட்டாக இருக்கும். உங்களுக்கு தேவையான நியூட்ரிஷன்ஸ் எல்லாமே இதிலிருந்து கிடைக்கிற மாதிரி இருக்கும். ப்ரோட்டீன் ரிச்சாகவும் ஈஸியாக வெஜிடேரியனுக்கான ஒரு ப்ரோட்டீன் ரிச்சான மெனுவாக இருக்கும். கண்டிப்பாக சிம்பிளாக நான் என்ன செஞ்சுருக்கேன்னு பார்க்கலாம். ரொம்ப சிம்பிளாக இருக்கும், ஆனால் டேஸ்ட்டாகவும் இருக்கும், ஃபில்லிங்காகவும் இருக்கும். இந்த மெனுவில் கார்போஹைட்ரேட் நம்ம ரொம்ப கம்மி பண்ணிவிட்டு ப்ரோட்டீனில் நம்ம எப்படி ஒரு ரெசிபி ரெடி பண்ணலான்னு சொல்லிட்டு போட்டிருக்கேன். ரொம்ப சிம்பிளாக இருக்கும், ஆனால் டேஸ்ட்டாகவும் இருக்கும், ஃபில்லிங்காகவும் இருக்கும், ஹெல்த்தியாக இருக்கும், நியூட்ரிஷன்ஸ் ரிச்சாக இருக்கிற மாதிரி இருக்கும். ப்ரோட்டீனும் ஃபைபரும் நிறைய எடுத்துட்டாலே நம்ம ஈஸியாக வெயிட் லாஸ் பண்ணலாம், வெயிட் மேனேஜ் பண்ணலாம். ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும், எல்லா பேலன்ஸ்டாக இருக்கும், நியூட்ரிஷன்ஸ் எல்லாமே நம்மளுக்கு கிடைச்ச மாதிரி இருக்கும். ஒரு கப் அளவுக்கு வெள்ளரிக்காய் சேலட் எடுத்துருக்கேன். வெள்ளரிக்காய், ஆனியன், குக்கும்பர் மட்டும் கட் பண்ணி போட்டிருக்கு. இதில் வந்து நீங்கள் வேர்க்கடலை இந்த மாதிரி சேர்த்து கூட சாப்பிட்டுக்கலாம். அந்த ப்ளைனாக சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். கொஞ்சம் உப்பு, லெமன் ஜூஸ் மட்டும் நான் போட்டிருக்கேன். இதோட சோயா சங்க்ஸில் ஒரு கிரேவி எடுத்திருக்கேன். ஒரு தயிர் பச்சடி, வெள்ளை பூசணிக்காய் வேக வச்சுட்டு இதோட தேங்காய், பச்சை மிளகாய், இஞ்சி மட்டும் அரைச்சி சேர்த்து மிக்ஸ் பண்ணியாச்சு உப்பு போட்டு. இதோட நிறைய தயிர் மட்டும் கொஞ்சம் சேர்த்துருக்கேன். இந்த மாதிரி சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். பாடி கூலிங்காகவும் இருக்கும், டீடாக்ஸுக்கும் ரொம்ப நல்லது. தயிர் சேர்த்துனா ப்ரோபயோட்டிக்கும் நம்மளுக்கு கிடைக்கும். ஒரு தயிர் சாதம் அந்த மாதிரி சாப்பிட்றதுக்கு பதிலாக இந்த மாதிரி ஒரு காய் வச்சு தயிர் கூட்டாக நம்ம எடுத்துக்கலாம். அதோட கொஞ்சம் ரசம் எடுத்துருக்கேன். ரசத்தில் ஒரே ஒரு இட்லி, பாசிப்பருப்பு இட்லி, இதை நான் பிச்சு சேர்த்துக்கிறேன். நல்லா ரசத்தில் ஊறிடும், சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ரைஸ் வேணும்னா கூட நீங்கள் ரசம் எடுத்துக்கலாம். நான் இது பாசிப்பருப்பு இட்லி செஞ்சிருந்தாலும் அது எடுத்துருக்கேன். இதுதான் இன்றைக்கி எனக்கான லஞ்சு. இந்த மாதிரி சாப்பிடும்போதே ரொம்ப ஃபில்லிங்காகவும் டேஸ்ட்டாகவும் ஹெல்த்தியாகவும் இருக்கும், ப்ரோட்டீன் ரிச்சாகவும் இருக்கும். இதில் வந்து சோயா சங்க்ஸ் எடுத்துருக்கோம். இதுலேயே ஒரு 100 கிராம்ஸ் இருக்கும். இதுலேயே நிறைய ப்ரோட்டீன் நம்மளுக்கு கிடைச்சிடும். இதோட ஃபைபர் நிறைய, வெஜிடபிள்ஸ் நிறைய எடுத்துருக்கோம். ப்ரோபயோட்டிக் கிடைக்கிற மாதிரி தயிரும் நிறைய கப் ஃபுல்லாக சேர்த்துருக்கோம். பாசிப்பருப்பு இட்லி கூட நம்ம எடுத்துருக்கோம். அதிலிருந்து நம்மளுக்கு ப்ரோட்டீன் கிடைக்கும். ரொம்ப ப்ரோட்டீன் ரிச்சான இந்த மாதிரி ஒரு ரெசிபி நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு, லஞ்சுக்கு எப்போ வேணாலும் எடுத்துக்கலாம். இந்த மாதிரி இந்த சேலடெல்லாம் செஞ்சு வச்சுட்டு தனியாக ஸ்நாக்ஸ் டைமு கூட ஒவ்வொரு கப்பாக நம்ம எடுத்து சாப்பிட்டுக்கலாம். ரொம்ப ஃபில்லிங்காகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும். ப்ரோட்டீன் ரெசிபியை உங்கள் ஃபிசிக்கல் மூமெண்ட்ஸை பொறுத்துட்டு நீங்கள் குவான்டிட்டி ஜாஸ்தி பண்ணிக்கலாம். நான் ஒரு இட்லி எடுத்திருக்கேன் பாசிப்பருப்பில். என்னோடய லைஃப் ஸ்டைல் வந்து ரொம்ப செடென்டரி லைஃப் ஸ்டைல், ரொம்ப இவ்வளோ போதும். உங்களுக்கு நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணுறவராக இருந்தால் ஒரு 2-3 இட்லி நீங்கள் சேர்த்துக்கலாம். ப்ரோட்டீன் ரிச்சாக நிறையாவே கிடைக்கும். இந்த தயிர் பச்சடியெல்லாம் கொஞ்சம் நிறையாவே கப் ஃபுல்லாக எடுத்துக்கலாம். ஃபைபரும் கிடைக்கும், சேலடும் நிறைய எடுத்துக்கலாம். உங்கள் தேவைக்கு தகுந்த மாதிரி இதே ஃபுட்டையே குவான்டிட்டி ஜாஸ்தி பண்ணி உங்கள் தேவைக்கு தகுந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்க. இதே ரசத்தில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நம்ம நெய் சேர்த்து எடுத்துக்கலாம். குட் ஃபேட் அதிலிருந்து நம்மளுக்கு நல்லா கிடைக்கும். ஃபைபரும் ரிச்சாக இருக்கிற மாதிரி ஒரு லஞ்ச் ரெசிபி இது. நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். சிம்பிளாக இருக்கும், ஆனால் டேஸ்ட்டாக இருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.